ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோனா 2:9. யோனாவினுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினான். நினிவேக்கு போய் அந்த ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களை எச்சரி என்று சொல்லியும் கூட அவன் என்ன செஞ்சான், தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினான். ஆண்டவர் அழைச்சது தான். நம்ம எங்கே போய் ஓடி போய் மறைஞ்சு போவ நினைச்சாலும் அவர் விடமாட்டார். அவர் வருகின்றார் பாருங்க. அவர் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கப்பல் கடலில் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு பிறகு நமக்கு நடந்த இதெல்லாம் தெரியும். என் நிமித்தமாக தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோனாவே ஒத்துக்கிட்டு என்னை கொண்டு போய் சமுத்திரத்தில் போடுங்க, அப்போ கடல் அடங்கணுன்னே இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதீங்க, குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதீங்க, தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறேன்னு சொல்லி பாருங்க. அவங்கெல்லாம் புறஜாதி மக்கள் தான். ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா தப்பு ஆகிடக்கூடாது, ஒருத்தனை போய் நம்ம போய் கடலில் போடணுன்னா எவ்வளோ பயங்கரம்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி தான் அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போடுறாங்க. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்ததுன்னு போடுறாங்க. அப்போ அந்த யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிடுறாரு. மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருக்கும்போது தான் இந்த ஜெபம் ஜெபிக்கிறான். 2வது அதிகாரம் முழுத ஜெபம், ஆண்டவரை துதித்து விண்ணப்பம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய விண்ணப்பம் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். அதில் ஒரு விண்ணப்பம் தன்னை உணர்றான். ஐயோ, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவருடைய விடுதலை தரும் உணர்வை நான் மதிக்காமல் நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் விண்ணப்பித்துட்டு என்ன சொல்கிறான், கடைசியில் 7வது வசனம், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நான் நினைத்தேன். அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே சேர்ந்தது. அப்படிலாம் இருந்துச்சுப்பா. பொய்யான மாயை பின்பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாள். எப்படி சொல்கிறான் பாருங்க. பொய்யான மாயை பின்பற்றவங்க தங்களுக்கு வரக்கூடிய கிருபையெல்லாம் அவங்க அலட்சியம் பண்ணுறாங்க, அதை விட்டு போயிடுறாங்க. ஆனால் நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமை அவன் ஒற்றுக்கொண்டு தன் பின்மாற்றத்துக்கு போன காரியத்தை ஒத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை துதித்து நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன்னு சொல்லி சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுறார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து அறிக்கையிட்டு அப்படி நானும் அப்படி பார்த்தவங்களாம் இப்படி இருக்காங்களோ தெரியல, ஆண்டவரே நானோவெனில் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் முழுக்க நானோ என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த ஒரே வார்த்தையில் அவங்களாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்டே, நானோ உங்களை பின்பற்றுவேன், நானோ உங்களுக்காக எதை செய்வேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? எல்லாரை காட்டிலும் நம்முடைய விசேஷித்தவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது போல தான் யோனாவை தெரிந்தெடுத்து அனுப்ப சொல்கிறான். ஆனால் அவனோ அதை தெரியாமல் அப்படி போயிடறான். ஆனால் மற்ற ஜனங்களை சொல்கிறான், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னோன்னே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிடுறாரு. அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. நீங்களும் நானும் அப்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? யார் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நானும் உண்மை தான் ஆண்டவரே துதிப்பேன், நான் உண்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரே, மற்றவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவுக்காக நான் போய் மன்றாடுவேன் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே, நானும் உங்களுடைய பாதத்தில் இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கையில் இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் எடுத்து என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு திரும்பவும் அந்த கரையிலே கக்கும்படியாக அந்த மீனுக்கு கட்டளையிடுறா. அப்படியா நம் கரை சேரும்படியாக பரலோக கரையை நாம் அடையும்படியாக ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபி. சென்றானே மீனின் வயிற்றுக்குள் சென்றானே மீனின் வயிற்றுக்குள் சென்றானே, வென்றானே விண்ணப்பம் செய்து வல்லவர் நல்ல கரை சேர்த்து விட்டாரே, வென்றானே விண்ணப்பம் செய்து வல்லவர் நல்ல கரை சேர்த்து விட்டாரே, தனிமையாக
அவன் தூங்க போனான். நினிவேதனை யோனா மறந்து போனான். இவன் பேரு யோனா சொல்லாமற் போனான். தர்ஷிசுக்கு கப்பல் ஏறினான். தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். தேவ சித்தத்துக்கு விலகி ஓடினான். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, தேவ சித்தத்துக்கு விலகி ஓடின யோனாவை நீர் விடவில்லை ஆண்டவரே. மீனுக்கு கட்டளையிட்டு மீன் விழுங்கும்படியாக செய்தீரே ஆண்டவரே. அவன் மீன் வயிற்றுக்குள் இருந்தபோது ஆண்டவரே அப்பா தகப்பனை விண்ணப்பம் செய்து ஜெயம் எடுத்தார் ஆண்டவரே. ஜெயம் எடுத்தான் ஆண்டவரே. நீர் வல்லவர், நல்ல கரை சேர்த்து விட்டீர் ஆண்டவரே. அதுபோல எங்களையும் நாங்களும் நல்ல கரையாகி உம்மண்டை நாங்கள் வந்து உம்முடையே நாங்கள் தரிசிக்க, உம்மை நாங்கள் போற்றி புகழ கர்த்தாவே, நாங்களோ வெனில் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் கேள்வி 1. மாயக்காரராகிய வேதபாரகரும் பரிசேயரும் லூக்கா 11:44. 2. ஏரோது நரிக்கு ஒப்பிடப்பட்டார். லூக்கா 13:31-33. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். லூக்கா 17:21. 4. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க, லத்தீன், எபிரேய எழுத்துக்களால் எழுதப்பட்டு இருந்தது. 5. நேற்றைய கேள்வி, இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:13. இன்றைய கேள்வி, அந்திரேயா யாரிடம் யாரை கண்டோம் என்று சொன்னான்? அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? அந்திரேயா யாரிடம் யாரை கண்டோம் என்று சொன்னான்? அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன?